ஹாய் கைஸ், இப்போ கான்கிரீட் ஃப்ரேம் டிசைன் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டீலோட ப்ராப்பர்ட்டியை இங்கே மெட்டீரியலில் கொடுக்கணும். ஸோ டிஃபைனில் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A615GR60 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபை கொடுத்த பின்னாடி இங்கே நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரீபார் தான் இருக்கணும். இங்கே வந்து ஸ்டீல் செலக்ட் பண்ணக்கூடாது. தென் மெட்டீரியல் வெயிட் அண்டு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இங்கே டிசைன் ப்ராப்பர்ட்டி டேட்டா இங்கே மாடிஃபை ஆர் ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரென்த்து, டென்சைல் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்னன்னு இப்போ பார்த்துடலாம். இதுதான் ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இனிஷியலாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் டேக்கிங் கேப்பபிலிட்டி வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டே போகும். ஒரு பாயிண்ட்ல ஒரு சின்ன ட்ராப் வரும். அந்த பாயிண்ட்டை தான் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணும். இது வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் டேக்கிங் கேப்பபிலிட்டி குறைஞ்சிட்டே வந்து ஃபைனலாக ஃப்ராக்சரில் முடிஞ்சிடும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஈல்டு ஸ்ட்ரென்த், இந்த பாயிண்ட் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த். ஸோ இது ரெண்டோட வேல்யூ வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலோ ஐஎஸ் கோட்ஸை ரெஃபர் பண்ணாலோ அதில் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து 500Dக்கான வேல்யூவை கொடுத்துக்கலாம். ஸோ மினிமம் ஈல்டு ஸ்ட்ரென்த் FI ஃபார் 500D வந்து 500 தான். இங்கே மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 610. ஸோ எக்ஸ்பெக்டட் ஈல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்றது நம்ம அப்ராக்சிமேட்டாக 500 மல்டிப்ளைடு பை 1.1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 610 மல்டிப்ளைடு பை 1.1 எடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் ஈல்டு ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸ்பெக்டட் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம பிளாஸ்டிக் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இது தேவையில்லை, இருந்தாலும் நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ எந்தெந்த சைஸ் ஆஃப் ரீபார்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்கு டிஃபைனில் செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா இங்கே ரெயின்ஃபோர்ஸிங் பார் சைஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இங்கே டிஃபால்ட்டாக நிறைய சைஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் ஆல் பார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆர் காமன் பார் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே SI அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். எந்தெந்த பார்லாம் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும், எந்தெந்த பார்லாம் யூஸ் பண்ணுவோமோ ஸோ அதை மட்டும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். 8, 10, 12 இது எல்லாமே MMல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்ஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கான்கிரீட் டிசைன் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறணும். ஸோ இங்கே இருக்க அனலைஸ் பட்டனை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அனலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அனாலிசிஸ் முடிஞ்சதும் இப்போ நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு எந்தெந்த டிசைன் காம்பினேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிறணும். ஸோ அதை எப்படி கொடுக்கலாம்னா இங்கே டிசைனில் போயிட்டு கான்கிரீட் ஃப்ரேம் டிசைன் அப்படின்றதுல இங்கே செலக்ட் டிசைன் காம்பினேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகும். ஸோ இதில் நம்ம ஃபேக்டர்டு லோடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அன்ஃபேக்டர்டு லோடை வந்து நம்ம பீம் காலம் ஸ்லாபுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்.
ஸோ ஃபேக்டர் லோடை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிசைன் காம்பினேஷனை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கான்க்ரீட் டிசைனை ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் ஃப்ரேம் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் முடிஞ்சதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ அதை வந்து எலவேஷன் வியூவில் பார்க்கலாம். ஸோ எலவேஷன் வியூ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிசைனில் கான்க்ரீட் ஃப்ரேம் டிசைன் டிஸ்பிளே டிசைன் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ லாங்கிடியூடல் ரெயின்ஃபோர்சிங் இதுவே இருக்கட்டும். தென் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வேல்யூ கீழே ஒரு வேல்யூ இருக்கும் பீம்க்கு. அது ஒன்றும் இல்லை, டாப் அண்ட் பாட்டமில் இருக்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஏரியா. அதே மாதிரி 3 ஜோனை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன ஜோன் அப்படின்றத நம்ம டீட்டெயிலிங்கில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜோன் 1ல் டாப் அண்ட் பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதே மாதிரி ஜோன் 2ல் டாப் அண்ட் பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஜோன் 3ல் டாப் அண்ட் பாட்டம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அதே மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஏரியா வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா மெம்பரும் வந்து டிசைனை பாஸ் ஆயிருச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டிசைனில் போயிட்டு கான்க்ரீட் ஃப்ரேம் டிசைனில் போயிட்டு வெரிஃபை ஆல் மெம்பர்ஸ் பாஸ்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 கான்க்ரீட் ஃப்ரேம்ஸ் ஃபெயில்டு த டிசைன் செக் அப்படின்னா 2 கான்க்ரீட் எலமெண்ட் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ அது எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே 3D வியூவில் உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா எலவேஷன் வியூவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஃபெயிலான மெம்பர் மட்டும் ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் எதுவும் ஃபெயில் ஆகலை. ஸோ சியில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 மெம்பர் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. இது ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கான்க்ரீட் கிரேடு வந்து கம்மியாக இருக்கலாம், 2வது காலம் சைஸ் இல்லை பீமோட சைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதனால ஃபெயில் ஆகலாம். ஸோ அதை ரெண்டையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர் வந்துச்சுன்னா நீங்கள் லோடு காம்பினேஷனில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேபி நீங்கள் 1.2க்கு பதிலாக 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா லோடு வந்து அதிகமாக வரும், அந்த டைமில் ஃபெயிலியர் காமிக்கும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேண்டியது கான்க்ரீட்டோட கிரேடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தென் செக்ஷனோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே டிசைனில் கான்க்ரீட் ஃப்ரேம் டிசைன் டிஸ்பிளே டிசைன் இன்ஃபோ ரீபார் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே 3.87, 4.2, 4.45 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து 2.5க்கு கீழே இருந்தால் தான் அது வந்து எக்கனாமிக்கல் டிசைன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து அதிகம், இது வந்து எக்கனாமிக்கல் டிசைனாக இருக்காது. ஸோ இந்த பர்சன்டேஜை கம்மி பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டையும் சைஸ் ஆஃப் செக்ஷனோட சைஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம காலமோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ காலமோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மாடலை அன்லாக் பண்ணணும். ஏன் அன்லாக் பண்ணணும்னா ஒரு தடவை நீங்கள் அனாலிசிஸ் கொடுத்துட்டீங்கன்னா மாடலில் உங்களால் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. நீங்கள் மாடலில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை அன்லாக் பண்ணிட்டு தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிக்கிடுவோம். ஸோ அன்லாக் பண்ணிட்டு நம்ம 2 விஷயத்தை இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒன்று கிரேட் ஆஃப் கான்க்ரீட்டும் இன்னொரு காலமோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஃபைனில் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கலாம். கான்க்ரீட்ன்றது இங்கே இருக்குது. ஸோ இதில் மாடிஃபை ஷோ மெட்டீரியல் இங்கே 20 MPA கொடுத்துருக்கேன். இதை வந்து 30 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஏன்னா கான்க்ரீட்டுக்கு வந்து G+2னா 30 வந்து கொடுக்கலாம். பீமுக்கு அதை விட கம்மியாக 25, ஸ்லாபுக்கு 20. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ காலமுக்கு தான் அதிகமாக நம்ம கொடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக கொடுக்குறனாலும் நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து நான் சேம் தான் கொடுக்க போகிறேன். எல்லாத்துக்குமே 30 MPA கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். தென் ஓகே. இப்போ காலமோட செக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு டிஃபைனில் செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரேம் செக்ஷன்ஸ் இங்கே நம்ம காலமில் கிளிக் பண்ணி மாடிஃபை கொடுத்துக்கலாம்.
ஸோ இதில் டெப்த்தை மட்டும் நம்ம 400 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே நேமையும் கொடுத்துக்கலாம். ஸோ நேமை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரேடை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, காலம் செக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டிசைன் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ டிசைன் பாஸ் ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் கான்கிரீட் ஃப்ரேம்ஸ் பாஸ் த டிசைன் செக் அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வரணும். ஸோ இது கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணியாச்சு. இப்போ எலவேஷன் வியூவில் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரீபார் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம். தென் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பர்சன்டேஜும் 2.5க்கு கீழே வந்துருச்சு. ஸோ உங்களால் பார்க்க முடியும் 1.97, 1.76, 1.55. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கம்மியாக வந்துருச்சு. ஏதாச்சும் ஒரு 2 காலம் இல்லை 1-2 எலமெண்ட்ல வந்து 2.5க்கு மேலே ஒரு 2.7, 2.8 வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி எல்லாமே 2.5க்கு கீழே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து எக்கனாமிக்கல் டிசைன். ஸோ இப்போ ஐஎஸ் கோடு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா காலம்க்கு 0.8% வந்து மினிமம் இருக்கணும். அதே மாதிரி பீம்க்கு 0.2% வந்து மினிமம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.8 விட கம்மியாக வந்திருக்கலாம். ஸோ அதனால மினிமமாக வந்து 0.8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஈடாப் வந்து அதுவாக காலம்க்கு 0.8ம் பீம்க்கு 0.2ம் அதுவாக எடுத்துக்கிறோம். ஸோ இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு காலம் இல்லாட்டி பீம் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் காம்பினேஷனுக்கு தான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஏரியா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை தான் எடுத்து இங்கே டிசைன் பண்ணியிருக்கு. இங்கே சம்மரியில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அந்த காலமோட டீட்டெயில் எல்லாமே இங்கே வரும். எந்த காம்பினேஷனை எடுத்து டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்றத இங்கே காமிக்கும். அதே மாதிரி இங்கே செக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வரும், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இங்கே டிசைன் கோட் பேராமீட்டர்ஸ், அதாவது கான்கிரீட்டுக்கு 1.5 ஸ்கேல் ஃபேக்டர் எடுத்திருக்கு. அதே மாதிரி ஸ்டீலுக்கு 1.15 வந்து எடுத்து டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் மொமெண்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, என்ன மொமெண்ட்டுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ சியர் டிசைன் எந்த வேல்யூ வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் இங்கே கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலிங் பற்றி பார்க்கலாம்.